நம்ம வீடியோ எடுக்கலாங்கிறப்ப தான் இந்த மழை, இடி, புயல் எல்லாம் வருது. ஸோ எது வந்தாலும் இப்போ இந்த வீடியோவை எடுத்துடலாங்கிற ஒரு முடிவில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூபோடைய ஒரு 10 இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் மழை வருதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸ், அஃபிஷியல் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க. எப்பா பயங்கரமாக மின்னல், இடி மின்னல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாங்கிறப்ப தான் நமக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாரும் இப்படி வராங்க. ஸோ எது வந்தாலும் சரி வீடியோ எடுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு செட்டிங் என்னங்கிறத பார்க்கலாம். நான் ஒவ்வொன்றும் நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது சம்மந்தப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு அப்பப்போ இதில் ஷேர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒரு செட்டிங், ஆட்டோமேட்டிக் சாப்டர். ஆமாங்க, நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ அந்த வீடியோடைய எடிட்டிங் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக் சாப்டர்னு இருக்கும். இந்த ஆட்டோமேட்டிக் சாப்டர்னா என்னன்னா, நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, அல்லது நீங்கள் உங்கள் வீடியோவில் நிறைய விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க, டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த ஆட்டோமேட்டிக் சாப்டர் நீங்கள் ஆன் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா யூடியூபே உங்கள் வீடியோவை அனலைஸ் பண்ணி உங்கள் வீடியோவில் மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குது, என்னென்ன விஷயங்களை பற்றிலாம் நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படிங்கிறத மொத்தமாக அனலைஸ் பண்ணி அதுவே தொகுத்து கொடுத்துரும். அதாவது வீடியோவை கட் பண்ணி கொடுத்துரும். இதை ஃப்யூச்சரில் யாராவது உங்கள் வீடியோவை சர்ச் பண்ணி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதுலேயே நான் நிறையா செட்டிங்ஸை பற்றி சொல்கிறேன் இந்த வீடியோவில். பர்டிகுலராக நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செட்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும், அல்லது இத்தனாவது செட்டிங்கை பற்றி நான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் எடுத்து பார்த்துக்கலாம். இதனால் ஆடியன்ஸுக்கும் நல்ல பெனிஃபிட்டு, வியூவரான உங்களுக்கும் ஒரு நல்ல என்கேஜ்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? வீடியோவை ஒரு ஆடியன்ஸ் நார்மலாக ஸ்கிப் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு தேவையான போர்ஷனை ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்படி ஆடியன்ஸ் உங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல என்கேஜ்மெண்ட் தான். ஸோ அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் உங்கள் சேனலில் இருக்குது, உங்களுடைய அந்த வீடியோவில் இருக்குங்கிறத யூடியூப் புரிஞ்சுக்கும். நிறைய பேர் இந்த ஆட்டோமேட்டிக் சாப்டருங்கிறத ஆன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சது நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவில். ஸோ இதை இது வரைக்கும் கொடுக்கலைன்னா மறக்காமல் கொடுங்க, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்டர்டைன்மெண்ட் சேனலாக இருக்கும் பட்சத்துலையும் சரி, எஜுகேஷன் சேனலாக இருக்கும் பட்சத்துலையும் சரி, குறிப்பாக எஜுகேஷன் சேனல் கட்டாயம் இதை ஆன் பண்ணி வைங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் சரி, உங்கள் சேனலை நம்பி பார்க்க வரவங்களுக்கும் கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சேனல் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த சேனல் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத நிறைய பேர் எழுதுறதே இல்லை, ரொம்ப சிம்பிளாக எழுதுறாங்க, ரொம்ப ஒரு இதே இல்லை, கேட்சியாக ரொம்ப மக்களை கவர்ற வகையில் சூப்பராக எழுதணும். சேனல் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம தலையெழுத்தே பிரம்மன் எழுதுறாங்கிற மாதிரி உங்கள் சேனலோடைய மொத்த தலையெழுத்துமே அந்த சேனல் டிஸ்கிரிப்ஷன்னே சொல்லலாம். ஏன்னா அதில் நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் சரியான விஷயங்களை எழுதி மக்களுக்கு பிடிக்கிற வகையில், புரிகிற வகையில் எழுதுறீங்களோ அப்போ தான் உங்களுடைய அந்த சேனல் க்ரோத்துங்கிறதும் நல்லா இருக்கும். உங்கள் சேனல் க்ரோத்துக்கு ரகசியமான முறையில் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ மறக்காமல் சேனல் டிஸ்கிரிப்ஷன் இது வரைக்கும் எழுதலைன்னா ஃபர்ஸ்ட்டு போய் எழுதுங்க. ChatGPT இந்த மாதிரி AI சாஃப்ட்வேர்லாம் இருக்குது, அதை வச்சு நீங்கள் சூப்பரான டிஸ்கிரிப்ஷன் எழுதலாம். ஸோ மறக்காமல் இது சேனல் டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்க. இது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது லைசன்ஸ். நீங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்பவும் லைசன்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் அண்டு கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படிங்கிற 2 வகை இருக்குது. ஸோ இதில் நான் எது ப்ரோ எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன், அந்த வீடியோ மூலிமா நான் சம்பாதிக்கணும், நான் நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் நீங்கள் வரீங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. அதாவது உங்களுடைய வீடியோவுக்கு நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் உரிமை கொண்டாடுற மாதிரி அர்த்தம். இல்லை ப்ரோ, நான் ஃபேமஸ் ஆகணும், ரீச் ஆகணும், நான் யூடியூப்பில் ஒரு ஃப்ரேம் ஆகணும், யூடியூப் மூலிமா இந்த சினிமா, டிவி, மீடியா இந்த மாதிரி வேறு சோசியல் மீடியாவில் தான் வேறு ஒரு இதில் நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன், அதனால் அதுக்காக யூடியூப்பை ஒரு டூலாக நான் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறவங்க கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸை கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த ஃப்ரீ வீடியோஸு இதெல்லாம் யூடியூப்பில் தேடுவாங்க. அப்படி தேடுறப்போ உங்களுடைய கண்டென்ட் ஃப்ரீயாக இருக்குது, எந்த ஒரு காப்பிரைட்டும் இல்லை, நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா எல்லோரும் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய ஃப்ரேம் கிடைக்கும், நீங்கள் நிறையா ரீச் ஆவீங்க. ஓகேங்களா? நிறைய ட்ரெண்டிங் ஆகிற வீடியோலாம் நிறைய பேர் எடுத்து யூஸ் பண்ணுறதுனால தான் ட்ரெண்டிங் ஆகுது. ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரெண்ட் ஆகணும், ஃபேமஸ் ஆகணும்,
ஒரு சினிமா ரிலேட்டடாக ஏதாவது மீடியா ரிலேட்டடாக போகணும்னு நினச்சிங்கன்னா கிரியேட்டிவ் காமன் கூட கொடுங்க. எனக்கு யூடியூப்பில் இன்கம் முக்கியம் இல்லை, எனக்கு வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற மோட்டிவ் இருந்ததுன்னா தாராளமாக இதை கொடுங்க. இல்லை எனக்கு யூடியூப்பில் நல்ல இன்கம் வரணும், நான் யூடியூப்பை ஒரு இன்கம் சோர்ஸ்க்காக தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா உங்கள் வீடியோவுக்கு நீங்கள் மட்டும் தான் உரிமை கொண்டாடுற மாதிரி ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் அப்படிங்கிறத கூட கொடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 3வது. 4வது வந்து ரொம்ப முக்கியமானது சேனல் கேட்டகரி. இந்த சேனல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா சேனல் கேட்டகரி ஒன்று கொடுத்துட்றாங்க, அவங்க அப்லோட் பண்ணுற வீடியோ கேட்டகரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஸோ இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். நீங்கள் சேனல் கேட்டகரி என்ன கொடுக்குறீங்களோ சேம் அதே தான் உங்களுடைய ஒவ்வொரு வீடியோ கேட்டகரியிலையும் இருக்கணும். ஏதாவது ஒரு சில வீடியோக்கள் அவுட் ஆஃப் கண்டென்ட்டாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ மாற்றலாம். ஆனால் மோஸ்ட்டாக 90% உங்களுடைய எல்லா வீடியோ கேட்டகரியும் நீங்கள் சேனல் கேட்டகரி என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே தான் இருக்கணும். சேனல் கேட்டகரி வந்து என்டர்டெயின்மெண்ட்னு கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் போடுற எல்லா வீடியோக்கும் என்டர்டெயின்மெண்ட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி மாற்றக்கூடாது. அந்த சேனல் கேட்டகரி செட்டிங்ஸ் மட்டும் ரொம்ப சென்சிட்டிவானது. அதை அடிக்கடி மாற்றினீங்கன்னா உங்கள் சேனலுக்கு வர வேண்டிய நார்மலான குரோத் கூட வராமல் போயிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சேனல் கேட்டகரி வந்து ஒரே ஒரு டைம் கரெக்டாக யோசித்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரே கேட்டகரியே கொடுங்க. அப்போ தான் சேனல் க்ரோத் நல்லாயிருக்கும். நீங்கள் மாற்றினீங்கன்னா நல்ல கண்டென்ட்டே போட்டாலும் மக்களுக்கு ரீச் ஆகாது. இங்கே நிறையா யூடியூபர்ஸ் வந்து நல்ல கண்டென்ட் போடுறீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் நல்ல கண்டென்ட் போடுறீங்க. ஆனால் செட்டிங்ஸில் நீங்கள் ஏதோ ஒரு தவறுகள் பண்ணுறீங்கன்னு எனக்கு தோணுது. அதனால தான் உங்கள் வீடியோக்கள் நல்லா ரீச் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் எடுத்திருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்கிற எல்லா நீச்சுமே எல்லா கண்டென்ட்டுமே அதிக பேருக்கு பிடிக்கக்கூடிய கண்டென்ட்டாக தான் எடுத்திருக்கீங்க. குறிப்பாக என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் தான் எடுத்திருக்கீங்க. அப்படி இருந்தும் வியூஸ் போகலைன்னா கண்டிப்பாக ஏதாவது டெக்னிக்கலாக நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தமாக இருக்குது. ஸோ முடிஞ்சால் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, அது இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? 4வது வந்து இந்த சேனல் கேட்டகரி. 5வது வந்து சேனல் கஸ்டமைசேஷன். ஸோ இந்த சேனல் கஸ்டமைசேஷன்னா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து சேனல் ட்ரைலர் ஒரு வீடியோ, இப்போ லேட்டஸ்ட்டாக நான் போட்ட ஒரு வீடியோ இருக்கும், அதுக்கு கீழே ஃபார் யூன்ட்டு ஒரு ஆப்ஷனில் ஸ்லைடாக இப்படி வீடியோ ஷோ ஆகும். அதுக்கு கீழே பாப்புலர் வீடியோஸ், அதுக்கு கீழே 2 பிளேலிஸ்ட் இருக்கும், அதுக்கு கீழே கம்யூனிட்டி போஸ்டெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம செக்ஷனாக வைக்கிறோம் பாருங்க, இதுதான் அந்த சேனல் கஸ்டமைசேஷன். இந்த கஸ்டமைசேஷனை நிறைய பேர் பண்ணுறதில்ல. நீங்கள் 100 வீடியோ 200 வீடியோ 1000 வீடியோ போடுறது பெருசு இல்லை. நீங்கள் போடுற எல்லா வீடியோவுக்கும் அந்த தனித்தனியாக செக்ஷன் வைஸ் நீங்கள் வீடியோ தனியாக, ஷார்ட்ஸ் தனியாக, லைவ்ஸ் தனியாக, இந்த மாதிரி நீங்கள் நிறையா அப்படி செக்ஷன் வைஸ் பண்ணாதான் உங்கள் சேனலுக்கு புதுசாக ஒரு ஆடியன்ஸ் உள்ளே வராங்க, சேனலை பார்த்து ஏதோ விசிட் பண்ணி ஏதோ ஒரு வீடியோ மூலிமா வராங்கன்னா கூட அவங்களுக்கு ஓகே இந்த சேனலில் நிறைய வீடியோ இருக்கும் போல் பாரு நிறைய போட்டிருக்காங்க அப்படின்ட்டு உங்கள் சேனல் ஹோம் பேஜை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. உங்கள் சேனலில் நீங்கள் போட்டிருக்கிற ஷார்ட்ஸோ வீடியோவையோ தனிப்பட்ட முறையில் எதுவும் பார்க்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வீடியோ மூலிமா உங்கள் சேனலுக்கு ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க, ஆனால் அவங்க பார்க்குறது உங்கள் ஹோம் பேஜை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதனால் ஹோம் பேஜை தான் நம்ம சேனல் கஸ்டமைசேஷனுங்கிறோம். அதை ப்ராப்பராக செட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல ஒரு ஆடியன்ஸ்கிட்ட ஒரு நல்ல ஓகே இந்த சேனல் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். ஸோ இது வந்து 5வது. 6வது வந்து ஸோ எண்டு ஸ்க்ரீன். அதே மாதிரி இந்த சேனல் கஸ்டமைசேஷன் வந்து இன்னும் சூப்பராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த மதன் கௌரி அண்ணன் சேனல் பாருங்கள். அவரோட சேனல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 3000 வீடியோ பக்கம் ஏதோ போட்டிருப்பாரோ, 3000 1800 ஏதோ வீடியோ போட்டிருப்பாரு. அத்தனை வீடியோக்களுமே செக்ஷன் வைஸ் தனியாக கரெக்டாக பிரித்து வச்சுருப்பாரு. இன்னமும் போனீங்கன்னா அவர் சேனலில் ஷார்ட்ஸ் எல்லாம் ஒரு செக்ஷனாக இருக்கும், ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டை ஹோம் பேஜில் தனித்தனி செக்ஷனாக பிரித்து வச்சுருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரித்து வச்சுருப்பாங்க. நீங்கள் நிறையா வீடியோக்கள் போடுறத விட அந்த வீடியோக்களை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க ஆடியன்ஸுக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து மதன் கௌரியான சேனலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய கரெக்டாக பண்ணியிருப்பாரு. ஏன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறதுனால அவர் கரெக்டாக அந்த செக்ஷனை கரெக்டாக பிரித்து வச்சுருக்காரு. ஸோ உங்களுக்கு டவுட்னா நீங்கள் அந்த சேனலில் கூட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஸ்டமைசேஷனை பற்றின ஒரு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 5வது. 6வது வந்து எண்டு ஸ்க்ரீன். ஸோ எண்டு ஸ்க்ரீன் வந்து நிறைய பேர் வந்து ஒரு 10 வீடியோக்கு யூஸ் பண்ணுறீங்க, 20 வீடியோக்கு யூஸ் பண்ணுறீங்க. யூடியூப்பில் நீங்கள் இப்போ கடைசியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா கூட அந்த வீடியோக்கு கூட எண்டு ஸ்க்ரீன் போடணும். எண்டு ஸ்க்ரீனுங்கிறது ரொம்ப முக்கியம். பல சேனலுக்கு வளர்த்தி விடுறதே அதுதான், ஆனால் நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. எண்டு ஸ்க்ரீன் வந்து மறைமுகமாக உங்கள் சேனலை, அதாவது உங்கள் சேனலுக்கு வர ஒரு வியூவரை எண்டு ஸ்க்ரீன் மூலிமா 2 வியூவராக கூட மாற்றலாம். ஓகேங்களா? அந்த சக்தி வந்து எண்டு ஸ்க்ரீனுக்கு தான் இருக்குது, ஆனால் அதை யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ எண்டு ஸ்க்ரீனை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள்.
ஐ கார்ட்ஸ் கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். ஆனால் குறிப்பாக எண்டு ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து 6வது. 7வது வந்து பிராண்டிங். ஸோ இந்த பிராண்டிங்கை பற்றி இப்போ இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை கூட நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது இப்போ தான் லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோ. இந்த வீடியோக்கு முன்னாடி அந்த வீடியோ தான் போட்டிருப்பேன். நான் அதை கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். பிராண்டிங் அப்படிங்கிறதுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோகோ, அந்த சேனலோடைய பேனரு, அந்த சேனல் நேமு, ஸோ இதெல்லாம் தான். அந்த சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற வாட்டர் மார்க்கு, இது எல்லாமே தான் பிராண்டிங். இந்த பிராண்டிங்கை நீங்கள் சரியாக பண்ணணும். ஸோ இதை பற்றின விஷயங்கள் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை வந்து கொடுக்குறேன், அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ இந்த பிராண்டிங்கிறது நிறைய பேர் பண்ணுறதில்ல. இதனாலேயே சேனலில் நல்ல கண்டென்ட் போட்டும் அவங்க சேனல் க்ரோத் ஆக மாட்டேங்குது. ஸோ பிராண்டிங்கை மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் உங்கள் சேனலை பிராண்ட் பண்ணுங்கள். உங்கள் லோகோ கரெக்டாக இருக்கணும், பேனர் கரெக்டாக இருக்கணும், உங்கள் கண்டென்ட்டுக்கு ரிலவெண்ட்டான சேனல் நேம் இருக்கணும், ஸோ டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. வீடியோவை கரெக்டாக செக்ஷன் வைஸ் பிரித்து வச்சுருக்கணும். இதெல்லாம் தான் பிராண்டிங்னு சொல்லலாம். ஸோ இது 7வது விஷயம். 8வது வந்து சேனல் டேக்ஸு. சேனல் டேக்ஸுங்கிறது வேற, வீடியோ டேக்ஸுங்கிறது வேற. சேனல் டேக்ஸுங்கிறது நீங்கள் உங்கள் ஒய்டி ஸ்டுடியோ செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா டேக்ஸுன்னு இருக்கும். அந்த டேக்ஸை கரெக்டாக கொடுக்கணும். அந்த டேக்ஸ்லேயும் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. உங்களுடைய கண்டென்ட்டுக்கு ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸை மட்டும்தான் டேக்ஸாக கொடுக்கணும். உங்களுடைய கண்டென்ட் மாதிரியே போடுற ஆப்போசிட் சேனலோடைய நேமையோ அல்லது வேற ஏதாவது ஒரு சம்மந்தமே இல்லாத, உங்கள் கண்டென்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாத கீவேர்ட்ஸையோ சத்தியமாக போட்டுறவே கூடாது. உங்கள் சேனல் வந்து இப்போ ஒரு காமெடி சேனல்னா, நீங்கள் என்ன மாதிரியான டாப்பிக்கில் காமெடி பண்ண போகிறீங்க, எந்த மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு அது ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸை மட்டும்தான் போடணுமே தவிர, உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு காமெடி சேனல் இருக்கும், அந்த சேனல் நேமையெல்லாம் கூட கீவேர்டாக போடுறாங்க. அப்படிலாம் போடக்கூடாது. இந்த ரொம்ப அவுட்ரேட்டாக இந்த ட்ரெண்டிங்கு, வைரலு, இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாம் கூட அதில் போடுறாங்க. அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. ஸோ யூனிக்காக உங்கள் சேனல் பர்டிகுலராக யாருக்காக, பர்டிகுலராக என்ன மாதிரி வீடியோ போட போகிறீங்களோ அது ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ் போடுங்க. அப்போ தான் நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ இந்த செட்டிங் நிறைய பேர் கீவேர்டே போடுறதில்ல, அப்படியும் போட்டாலும் தப்பாக போடுறாங்க. ஸோ இதெல்லாம் திருத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் சேனல் இன்னும் நல்லா பூஸ்டப் ஆகும். ஸோ இது வந்து 8வது செட்டிங். ஸோ 9வது வந்து உங்கள் மெயிலில் நீங்கள் பண்ண வேண்டியது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அப்படியே வீடியோ போட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம மெயிலில் என்னென்ன பண்ணணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஒரு மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலுக்கு என்னென்ன விஷயங்களை எடுத்து நோட் பண்ணி வைக்கணுங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. அதை பற்றி கூட நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள், ஒரு அப்டேட்டடாக புது வீடியோ கூட போடுறேன். ஸோ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனுங்கிறது கட்டாயம் பண்ணணும். இது உங்கள் சேனலுக்கு பாதுகாப்புக்காக. ஸோ ஒன்றும் இல்லை, உங்கள் ஃபோன் நம்பர் வச்சு வெரிஃபை பண்ணுற ஒரு விஷயம்தான். நீங்கள் அதை கூட பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுதான் 9வது செட்டிங். ஸோ ஓகே, 10வது என்னன்னா, இது என்னுடைய ரொம்ப பர்சனலாக நான் அதிகமாக எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம். நீங்கள் யூடியூப்பில் ஒரு இன்கம்காக வரீங்க. நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு இன்கம், ஒரு நல்ல இன்கம் ஸ்டேபிளாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் யூடியூப்புக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, கட்டாயம் இந்த ஒரு செட்டிங் தான். நோ ஷார்ட்ஸ், நோ லைவ். ஆமாங்க, ஏன்னா நீங்கள் இன்கம்காக வந்திருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு அதிக இன்கம் தரது வந்து ஷார்ட்ஸோ லைவோ இல்லைங்க, நீங்கள் அப்லோட் பண்ணுற லாங் ஃபார்ம் வீடியோ தான். நீங்கள் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு ஆடு வரும். 8 நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 ஆடு வரும். ஸோ இப்படி நீங்கள் லாங் ஃபார்ம் வீடியோ பண்ணுறப்ப தான் அதிகமான ஆட்ஸ் வரும். அதிகமான ஆட்ஸ் வரப்போ தான் அதிகமான ரெவென்யூ வரும். ஸோ நீங்கள் ரெவென்யூக்காக யூடியூப்க்கு வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸ் லைவெல்லாம் உங்களுக்கு ஏதோ க்ரோத் தருது அப்படின்னு நினச்சிட்டு அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. சும்மா நார்மலாக சப்ஸ்கிரைபர்ஸ் தரலாம், ஆனால் நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய மானிட்டைசேஷனை ரொம்ப இது அச்சீவ் பண்ணவே விடாத ஒரு விஷயம்னா இந்த ஷார்ட்ஸ் லைவ் தான். ஸோ இதை தவிர்த்துட்டு லாங் ஃபார்ம் வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணி லாங் ஃபார்ம் வீடியோவில் உங்கள் கண்டென்ட்டை கொடுங்க. கட்டாயம் ஒரு நல்ல ரீச் வரும். இந்த ஷார்ட்ஸ் லைவை தவிர்த்துட்டு லாங் ஃபார்ம் வீடியோவுக்கு போங்க. அதுதான் ஒரு யூடியூப் கிரியேட்டரை ஒரு நல்ல இன்கம் சம்பாதிக்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் 10வது, நோ ஷார்ட்ஸ் நோ லைவ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 14-15 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ பெரிய வீடியோ தான் இருந்தாலும் நீங்கள் இதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் ஒரு செட்டிங் பார்த்து ஒரு செட்டிங் பார்க்காம கூட இருந்திருக்கலாம். இந்த வீடியோவில் முக்கியமான 10 செட்டிங்குமே சொல்லிட்டேன். ஸோ இது 10மே உங்கள் சேனலை க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டிப்ஸு
ஏதாவது யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்து நான் வீடியோவை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.